கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நிச்சயம் மீண்டும் திரும்ப வரப்போகின்றார். அவர் வரும் வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயர் 10 36 முதல் 39 வசனங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இவ்வசனங்களிலே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வருவார், கொஞ்சம் காலத்தில் வருவார் என்று கூறியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் வரலையே, கொஞ்ச காலம் என்று எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொன்னாரே. இதை குறித்து பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, நம் தேவனுக்கு 1000 வருடங்கள் ஒரு நாளைப் போலவும் ஒரு நாள் 1000 வருடங்களைப் போலவும் இருக்கிறது என்று கூறுகிறார். அதன் அர்த்தம், கர்த்தருக்கு கால அளவு இல்லை. அவர் தமக்கு சித்தமான நேரத்திலே அவர் சீக்கிரம் வரப்போகின்றார். அவ்வாறு இயேசு கிறிஸ்து வர காத்திருக்கிற நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். 36 வசனத்திலே நாம் பொறுமையோடு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதாவது தேவனுடைய சித்தம் அவருடைய பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நாம் பொறுமையோடு வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். பல வேளைகளில் நம்ம வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு சொல்லி தோன்றக்கூடும். ஏன்னா பைபிள் படி வாழாதவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நான் பைபிள் படி வாழ்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளாக வரலாம். எனக்கு அன்பானவர்களே, நாம் பொறுமையோடு தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். 38வது வசனத்தில் நாம் விசுவாசத்தினால் முன்னேறி செல்ல வேண்டும். ஒரு நாளும் பின்வாங்கி போகக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை நித்திய வாழ்விற்கென்று அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், கஷ்டங்கள், உயர்வுகள், தாழ்வுகள் உண்டு. அதன் மத்தியில் நாம் விசுவாசத்தினாலே தொடர்ந்து முன்னேற வேண்டும். அதன் பொருள், ஒரு காரியத்தை பார்த்தா கிடைத்தா நான் கடவுளுக்கு உண்மையாக இருப்பேங்கிறதில்ல. கடவுள் என் வாழ்க்கையில் என்ன செய்தாலும், என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் அவரை விட்டு பின்வாங்கி போகவே மாட்டேன் என்று நாம் வாழ வேண்டும். 3வதாக, நாம் நம்முடைய ஆத்தும ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று கூறுகிறார். அதன் பொருள், பாடுகளின் மத்தியிலே நாம் நம்முடைய ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக வாழ்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்தில் சில அநித்தியமான காரியங்களை நாம் ஆண்டவருக்காக இழக்க நேரிடும். அந்த அநித்தியமான காரியங்களை இழக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அதன் மூலமாக நம்முடைய ஆத்துமாவை நாம் ஆதாயப்படுத்தி கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், அதாவது இந்த உலகத்தையே அவன் தன்னுடைய சொத்தாக சம்பாதிச்சாலும் தன் ஆத்துமாவை அவன் இழந்து போவானே என்றால் அதனால் பயன் என்ன? நாம் இயேசு கிறிஸ்து வரும் வரை நம்முடைய ஆத்தும ரட்சிப்பிற்காக தொடர்ந்து விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்புகின்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சீக்கிரம் வரப்போகின்றார். அந்த மன உறுதியோடு நாம் தொடர்ந்து முன்னேற காத்திருப்போம். அடுத்த அதிகாரத்தில் இந்த விசுவாசத்தின்படி இந்த வார்த்தைகளை வாழ்ந்தவர்களை குறித்த சாட்சியை நாம் பார்க்க போகின்றோம். ஆனால் இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொண்டதை மறந்துவிட வேண்டாம். நாம் வழிவிலகி செல்லவும், கடவுளை விட்டு பிரிந்து செல்லவும் பல சோதனைகள் வரலாம். அதன் மத்தியில் நாம் தைரியத்தோடு முன்னோக்கி செல்ல கடவோம். ஏனென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ள சீக்கிரம் வருகிறார். ஆமேன்.